வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி என்ன பார்க்க போகிறோன்னா, தினமலர் அண்ணாமலை தொகுதி பொறுப்பாளர் பணியிலிருந்து விலகினார்ல, இது சம்பந்தமாக ஒரு கார்ட்டூனை வெளியிட்டிருக்காங்க. இந்த கார்ட்டூனுக்கு பாஜக தொண்டர்கள், அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் மிக கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சுக்கிருக்காங்க. அந்த கார்ட்டூன் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். அன்று அப்படின்னு சொல்லிட்டு என் மண் என் மக்கள், அன்று இன்று என் குடும்பம் என் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை கார்ட்டூனாக வரைஞ்சிருக்காங்க. அதாவது பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை இருந்தப்ப என் மண் என் மக்கள் பாத யாத்திரை போனார்ல, அப்படி இருந்த அண்ணாமலை இன்னைக்கு என் குடும்பம் என் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாறிட்டாரு அப்படிங்கிற வகையில் இந்த கார்ட்டூன் வெளியிடப்பட்டிருக்கு. இதுக்கு தான் பாஜகவினர் மற்றும் அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் கடும் கண்டனத்தை பதிவு செய்கிறாங்க. அண்ணாமலை ஏன் தொகுதி பொறுப்பாளர் பணியிலிருந்து விலகிறேன்னு சொன்னார்? தன்னுடைய அப்பாவுக்கு உடம்பு முடியலை, டயாலிசிஸ் எடுத்துக்கிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையில் நான் விலகிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்காக நான் பிரச்சாரம் பண்ண மாட்டேன்னு சொன்னாரா? தேர்தல் பணி எதுவும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரா? தொகுதி பொறுப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் அந்த தொகுதியிலே ஸ்டே பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் பக்கத்தில் இருந்து அப்பாவை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. இது தப்பு கிடையாது. பெத்த புள்ள தன்னுடைய அப்பாவுக்கு முடியலை, அதனால எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு அப்பாவை ஃபஸ்ட்டு பார்க்கணும், அது முதல் கடமை அப்படின்னு நினைக்கிறாரு. இது தப்பு கிடையாது. இப்படி கார்ட்டூன் வெளியிடுற அளவுக்கெல்லாம் இது தவறான விஷயம் கிடையாது அப்படின்னு பாஜகவினர் தினமலருக்கு தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ஹெச் ராஜா அவர்கள், பாஜகவினர்களுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸு. ஹெச் ராஜா அவர்கள் மிக வேகமாக உடல்நலம் தேறி வராரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது. ஹெச் ராஜா அவர்களை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மருத்துவமனையில் போய் நலம் விசாரித்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் போய் நலம் விசாரித்தார். அப்போது ஹெச் ராஜா அவர்களுடைய வீடியோவே சோசியல் மீடியாவில் வெளிவந்துச்சு. நல்லா ரியாக்ட் பண்ணுறாரு, நல்லா பேசுகிறாரு ஹெச் ராஜா அவர்கள். இப்போ பாருங்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஹெச் ராஜாவை சந்திச்சிருக்காரு அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில். நார்மலாக பேசுகிறத பார்க்க முடியுது. இதில் வினோஜ் பி செல்வம் ஹெச் ராஜா அவர்களை போய் பார்த்த பிறகு ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருக்காரு. அந்த புகைப்படத்தில் ஹெச் ராஜா நல்ல மகிழ்ச்சியாக சிரிக்கிறாரு. எதுக்காக சிரிக்கிறாரு அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய காமெடியே. சமீபத்தில் சரவணன் டைம்ஸ் நவ் டிபேட்டில் கலந்துக்கிட்டாருல, ஷெஷாத்துக்கும் சரவணனுக்கும் இடையே ஒரு பெரிய டிபேட் நடந்துச்சுல. அந்த டிபேட்டில் சரவணன் சிரித்தது இந்தியா ஃபுல்லாக ட்ரோல் மெட்டீரியலாக மாறினுச்சு பார்த்தீங்களா? அந்த வீடியோவை ஹெச் ராஜா கிட்ட போட்டு காமிச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு ஹெச் ராஜா பயங்கரமாக சிரித்து என்ஜாய் பண்ணியிருக்காரு. இதை வினோஜ் பி செல்வம் அவருடைய சமூக வலைதளத்தில் ஷேர் பண்ணியிருக்காரு. இது ரெண்டு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஷெஷாத் அவர்கள் ஒரு சோகமான ஒரு அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்காரு அவர் சமூக வலைதளத்தில். என்ன தெரியுமா? ஒரு பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டுட்டு, அதாவது காருடைய டிரைவர் பெட்ரோல் போடுறதுக்காக போயிருக்காரு. ஷெஷாத்துடைய அம்மா வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அடையாளம் தெரியாத ஒருத்தர் காரை ஓட்டிட்டு வந்து ஷெஷாத் அவர்களுடைய அம்மாவை இடித்து தள்ளிட்டு நிற்காமல் அவர் பாட்டுக்கு போயிருக்காரு. உடனே பக்கத்தில் இருந்தவங்க ஷெஷாத் அவர்களுடைய அம்மாவை மீட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. புனேயில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டிருக்காங்க. பாஜகவினர்கள் விரைவாக உங்களுடைய அம்மா உடல்நலம் தேரணும் அப்படிங்கிறத இறைவனை வேண்டிக்கிறோம் அப்படின்னு பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க. இது ரெண்டு. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணியிருக்காரு. பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. முன்னாடி ஒரு கடமைக்காவது ஒரு பேச்சுக்காவது திருக்குறளை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த பட்ஜெட் அப்போ திருக்குறள் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதான் பாஜக கேட்குறாங்க, திருக்குறள் சொன்னால் மட்டும் போதுமா? தமிழுக்கான நிதியை ஒதுக்கீடு செய்யலை, சமஸ்கிருதத்துக்கு கூட நிதி அப்படின்னு சொல்லிட்டு திமுக பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. என்னமோ பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சமஸ்கிருதத்துக்கு கூட நிதி ஒதுக்கீடு செய்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கட்டமைப்பாங்க. ஆனால் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி மத்தியில் இருந்தப்பையும் இதே மாதிரியான நிலைமை தான் இருந்துச்சு. ஏன்? சமஸ்கிருதத்துக்கு 18 பல்கலைக்கழகங்கள் இருக்குது, தமிழுக்கு ஒரே ஒரு பல்கலைக்கழகம். அதன் அடிப்படையில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுது. அது யூபிஏ சர்க்காரிலையும் அப்படி தான், என்டிஏ சர்க்காரிலையும் அப்படி தான். அப்போ திருக்குறள் சொன்னால் மட்டும் போதுமா அப்படிம்பாங்க. இந்த வாட்டி திருக்குறள் சொல்லலை. ஏன் திருக்குறள் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. எப்படி? இந்தியா அமெரிக்கா இடையே ட்ரேடு டீல் இப்போ ஃபைனல் ஆகிருக்கு. இப்போ என்ன சொல்கிறாங்க? அமெரிக்கா கிட்ட இந்தியா சரண்டர் ஆயிடுச்சு, காம்ப்ரமைஸ் ஆயிட்டார் மோடி அப்படின்னு சொல்லிட்டு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதே எதிர்க்கட்சிகள் சில மாதங்களுக்கு முன்பாக டேரிஃபை ட்ரம்ப் 50% உயர்த்தினார்ல, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியே போச்சு, திருப்பூரில் இருக்கக்கூடிய ஆடை உற்பத்தியாளர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட போகிறாங்க அப்படின்னு திருப்பூர் பகுதிகளில் போராட்டம் நடத்தினாங்க திமுகவுடைய கூட்டணி கட்சிகள். உடனடியாக அமெரிக்காவுடன் சுமூகமாக பேச்சுவார்த்தை நடத்தி டேரிஃபை குறைக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தினாங்க. இப்போ அதுதான் நடந்திருக்கு. ஆனால் இப்போ இந்தியா
அமெரிக்கா கிட்ட காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாலிடிக்ஸ். முரண்பாடுகளுடைய மொத்த உருவம் தான் இந்திய கூட்டணி அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.